அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மார்கோனி. நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளராக இருக்கின்றேன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக பயணித்தவன். 30 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தவன். தற்பொழுது எடப்பாடியார் அவர்களின் செயல்பாடும் அவர்கள் இந்த மாவட்டத்தை பிரித்து கொடுத்ததன் பேரிலும் மற்றும் இந்த மாவட்டத்தை வேளாண் மண்டலமாக அறிவித்த பல திட்டங்களின் அடிப்படையிலும் நான் அவரோடு பயணிக்க வேண்டும் என்று வந்தவன். மேலும் இந்த வைகோ அவர்கள் தமிழகத்திலேயே 4 தொகுதிகளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. அதில் 3 தொகுதி உதயசூரியன் சின்னம் என்றும், அது திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு வலுக்கட்டாயமாக 4 மணி நிற்கணும்னு சொன்னாங்க. அவர் துரை வைகோ பிடிவாதமாக திருச்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் செத்தாலும் தனி சின்னத்தில் தான் நிற்பேன் என்று எழுந்து கண்கலங்கி நேருக்கு நேராக ஒரு நாடகத்தை நடித்து தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்றார். அதே போல இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் தீப்பெட்டி சின்னத்தில் நான் எங்காவது நிற்க வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீர்காழிக்கு தீப்பெட்டி சின்னத்தை கட்டாயமாக எனக்கு தர வேண்டும் என்று பெற்று இங்கு நின்று தற்போது ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக கள நிலவரம் என்னவென்றால், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கு நகர செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, கிளைக்கழக செயலாளர் இல்லை, 24 வார்டிலும் செயலாளர் இல்லை. மொத்தத்தில் கட்சி நான் வரும்பொழுது அனைவரும் என்னோடு வந்து விட்டார்கள், ஒருவர் கூட இல்லை. பக்கத்து தொகுதியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள சில நபர்களையும் கூப்பிடும் பொழுது அவர்களும் மார்கோனி இருக்கிறார்கள், மார்கோனிக்கு மிகப்பெரிய துரோகம் இந்த இயக்கம் எழுத்து விட்ட நாங்கள் யாரும் வரவில்லை என்ற காரணத்தால் தோல்வி பயத்தில் துரை வைகோ தற்போது இந்த நிமிடம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி சின்னத்தை அறிவித்து விட்டு பயத்தின் காரணமாக நான் என்னோட சின்னத்தில் நிற்க முடியாது அப்படி என்று மாற்று சின்னத்தில், அதாவது சூரியன் சின்னத்திலேயே நிற்பதாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். சீர்காழிக்கு வந்த சின்னம் தீப்பெட்டி. ஒரு 10 பிரதமர்களை எதிர்த்து கேட்ட வைகோ இன்னைக்கு பயத்தில் இருக்கிறார். இந்த 3 தொகுதிகளையும் ஏற்கனவே அடமானம் வைத்து விட்டார். இப்பொழுது 4ஐயுமே சூரியன் அடமானம் வைத்துவிட்டு தமிழகம் முழுவதும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை மிக மோசமான கேவலமாக கேலி கூத்தாக பேசக்கூடிய நிலைக்கு வைகோவால் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் இதோ இருக்கிறாரே, இன்னைக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 23 வயசு, இவருக்கு 22 20 வயசு. நாங்கள் மதிமுகவுக்கு போன காலத்துல இந்த பிரபாகரன் ஒரு மாவீரனுடைய எண்ணத்திற்காக அந்த மதிமுக சென்றவர்கள். நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் டெவலப் ஆக வேண்டும் என்றால் நாங்கள் படித்திருக்கிறோம், அறிவு இருக்கிறது. நாங்கள் ஒரு அதிகாரப்பூர்வத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் நாங்கள் இருந்திருக்கின்றோம். அப்படி நாங்கள் செய்யாமல் என்னோடு ஒருவர்களுக்கு எந்த பொறுப்பும் பதவியும் தரமாட்டேன், என்னோடு ஒருவர் கஷ்டப்படலாம் என்று கூப்பிடும் பொழுது அப்படி போனவர்கள் நாங்கள். ஆனால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கும்போது ஆனால் வரக்கூடிய பதவியை உங்கள் மகனுக்கு பெற்றுக் கொடுத்தீர்கள். ஒரு அரசியலை உருவாக்கக்கூடாது என்று நீங்கள் வாரிசை எதிர்த்து நீங்கள் ஆரம்பித்து விட்டு தற்போது வாரிசிலுமே கொண்டு போய் அடமானத்தை விட்டீர்கள். ஆனால் எங்களை போன்ற தொண்டர்கள் நாங்கள் அதிமுக பயணித்திருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற பயணித்திருந்தாலும் சரி, இந்த 30 ஆண்டு காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள் அனைவரும் இண்டிவிஜுவல் செல்வாக்கு உள்ளவன், உழைக்கக்கூடியவன், எந்த இடத்துலையும் தன்மானத்தில் இருக்கக்கூடிய மட்டும்தான் அதில் இருந்தான். இன்னைக்கு அதிமுக துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் போனார்னா, செங்கோட்டையனுக்கு 9 முறை பதவி கொடுத்தது அதிமுக, மந்திரி பதவி கொடுத்தது அதிமுக. செங்கோட்டையன் போகும்போது துரோகி என்று அதிமுக சொல்ல முடியும். ஆனால் மறுமலர்ச்சி திமுக அப்படி இல்லை. ஒரு தொண்டனும் சொத்தை வித்து கட்சி கொண்டு கொடுத்தவன் தான் மறுமலர்ச்சி திமுக இருந்தான். ஆனால் இன்னைக்கு இந்த மதிமுகவை இன்னைக்கு தமிழ்நாடு பூரா கேவலப்படுத்திட்டாங்க. மேலும் இந்த பிரஸ் மீட்டு நான் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய அனுமதி பெற்று வைத்திருக்க வேண்டும். குமுறலோடு அவருடைய அனுமதி பெறாமலே எங்களுடைய பவுன்ராஜன் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறேன். அதுக்கு பவுன்ராஜனிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பிரஸ் மீட் வச்சதுக்கு காரணம் என்ன, இந்த 3 நாளா தமிழ்நாடு பூரா என்னோடு பயணித்த அனைத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய மாவட்ட செயலாளரும் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. கூட இருக்காரு. துணை பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இருங்க. துணை பொதுச் செயலாளர் ரிசைன் பண்ணல. நாளைக்கு அது ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு அவங்க எல்லாரும் எனக்கு பேசினது என்னன்னா, மார்கோனி நீ போகும்போதே நாங்களாம் வந்திருக்கணும். இன்னைக்கு இந்த துரை வைகோ இவ்வளவு பெரிய கிரிமினலாகவும் ஒரு கார்பரேட் ரவுடியாகவும் இருக்கிறத நாங்க பாக்குறோம். எங்களால அடிக்க வரான், நாங்க பேசும்போது நடக்கிறதே வேறங்கிறான், மிக மோசமான முறையில் எங்களை நடத்துறான், கேவலமா நடத்துறான். அது மட்டுமல்ல, 3 மாதங்களுக்கு முன்பு தலைவரை ரூம்ல விட்டு அடிச்சிருக்கான் துரை வைகோ. அவர் கை முறிஞ்சிருந்து அவர் கீழே பாத்ரூம்னு சொல்லி நியூஸ்லாம் வந்துச்சு. அது இல்லைங்க, துரை வைகோ அடிச்ச காரணம். அது மட்டும் இல்லாம 2 தினங்களுக்கு முன்பு தென்சென்னை மாவட்ட செயலாளர் கடவுக்குமார் அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. நீங்க பாத்துக்கலாம், 200 பேரோட ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது காரணம் என்னன்னா, அவர் யதார்த்தமா தலைவரை பார்க்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சத்தம் கேட்டிருக்கு. மிக கேவலமான வார்த்தைகளால், தமிழ் இந்த இடத்துல கொச்சை அது சொல்ல முடியாத வார்த்தைகளால அவரை திட்டி அடிக்க போகும்போது இவர் போயிருக்கிறாரு. போனோன்னே இவர் அவரை கேட்க, நான் எங்க அப்பனை பேசுறேன்னு சொல்ல, நீ உனக்கு அப்பனா இருக்கலாம், அவர் எனக்கு தலைவர்னு பேச 2 பேரும் சட்டையை பிடிச்சி நிற்கிற நிலைமைக்கு போய் இன்னைக்கு அவர் அடுத்த நிமிஷம் 30 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டோம், 33 ஆண்டு காலம் அழிச்சிட்டேன், அவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேலும் இந்த மத்திய உளவுத்துறைக்கும் தமிழ்நாடு டிஜிபிக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தலைவர் வைகோ நான் 30 வருஷம் பயணிச்சுட்டேன். நான் இருந்த இடத்துலக்கு நான் தான் விசுவாசமா இருந்திருக்கேன். அந்த கட்சியால எனக்கு இல்லை, என்னால தான் பல கோடி சொத்தை அழிச்சிருக்கேன். இந்த சீர்காழி மக்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் மக்களுக்கு தெரியும். நான் பதவிக்காக அந்த கட்சியில் இல்லை. ஏன்னா இது ரிசர்வ் தொகுதி நான் நிற்க போறது. ஆனால் இருந்த இடத்துக்கு உண்மையாகவும் விசுவாசமா இருக்கும்னு நான் செஞ்சேன்.
நான் எங்க இருந்தாலும் நான் என்னோட தனித்தன்மையை நிரூபிக்கணுங்கிற அளவுக்கு உண்மையாகவும் நேசித்தும் இருப்பேன். ஒரு தலைவர் வைகோ எல்ஜி செஞ்சு போகும்போது கூட வருத்தப்படாத வைகோ இந்த மார்கோனி போகும்போது என்னிட்ட மன்னிப்பு கேட்டார், இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் தவறு பண்ணிட்டேன் ஒன்று எடுத்துன்னு. நான் அதுக்கப்புறம் என்னை 30 வருஷம் முடிஞ்சு நான் வந்துட்டேன். இன்னைக்கு நான் தமிழக காவல்துறைக்கும் மத்திய உளவுத்துறைக்கும் தயவு செஞ்சு ஒன்னே சொல்லிக்கிறேன், துரை வைகோவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. நான் இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறேன்னா நான் இன்னைக்கு கட்சிக்கு வெளியில வந்து 3 வருஷம் ஆகுது. நான் அந்த கட்சியை பத்தி நான் எங்கேயும் பேசினதே கிடையாது. இன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு, அது மட்டும் இல்ல, வைகோவோட தம்பி ரவிச்சந்திரன் விடுதலை புலிகளை பாதுகாத்தவர். அவர் குடும்பத்தையே சொத்தை புறாவும் துரை வைகோ எழுதிக்கிட்டு அந்த குடும்பத்தை நடுத்தரில் விட்டாங்க. அவன் அண்ணன் தம்பி 2 பேரும் மெட்ராஸ்ல வந்து ஒரு துணி மாத்திக்கினா கூட அந்த தாயகத்துல வந்து ஒரு பாத்ரூம்ல ஓரமா குடிச்சு மாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு துரை வைகோ இருக்காரு. மேலும் வீட்டில் நடந்த சண்டையும் வைகோ அடிச்சதோடைய காரணம் என்னன்னா, இந்த 4 சீட்டும் திமுகவில் வேணாம், நம்ம வெளியில போகணும்னு சொல்லும்போது வைகோ ஒத்துக்கல. அதுக்கு தான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டு அடிச்சது. காரணம் என்ன, இந்த 4 சீட்லையும் எனக்கு வேணாம், எனக்கு வந்து பிஜேபியில் போய் நான் வந்து எனக்கு மத்திய அமைச்சரை தரான்னு சொல்லும்போது அதுக்கு வைகோ ஒத்துக்கல. இப்படிப்பட்ட பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய துரை வைகோவில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. மேலும் துரை வைகோ அவர்களே ஒரு மதிமுக மாவட்ட செயலாளர் தான் இருந்தான். இந்த இடத்துல இருந்து நான் உனக்கு சவால் விடுறான், நான் செத்தாலும் தீப்பெட்டி சின்னத்தில் நிப்பன்னு திருச்சியில் ஜெயிச்சிங்களா? இங்க தீப்பெட்டி சின்னத்தை துரை வைகோ உனக்கு சூடு சொன்ன மானம் நீ சொன்னி இருந்துருந்தான், நீ தீப்பெட்டி சின்னத்தை வாங்கிட்டீங்க, வா உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.